திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் இங்க நம்ம இருக்கோம். ரொம்ப ரொம்ப இனோவேட்டிவான நிறைய புது கண்டுபிடிப்புகள் நாட்டோட சுயசார்புக்கு பல பரிமாணங்கள்ல அடுத்தடுத்த கட்டங்களை எடுத்துட்டு போறதுக்கு இந்த கண்டுபிடிப்புகள் ரொம்ப அவசியமாகுது. அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஒரு பேராசிரியரை இப்ப நம்ம சந்திச்சிருக்கோம். அவர் என்ன கண்டுபிடிப்பு அப்படின்றத அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட அறிமுகம் சார். I am Dr. P. பாலசுப்ரமணியம், டீன் ஸ்கூல் ஆஃப் சயின்சஸ், அறிவியல் குழு தலைவராக இருக்கிறேன். கணிதவியல்ல ஒரு 29 ஆண்டு காலம் இமேஜ் ப்ராசஸிங், ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க், ஃபசி லாஜிக் அண்ட் கண்ட்ரோல் தியரியில ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு வந்திருக்கிறோம். இந்த இமேஜ் ப்ராசஸிங் என்ற இதுல நம்ம வெரி லோ கான்ட்ராஸ்ட் இமேஜ், ரொம்ப இருட்டுல கூட உண்மை இமேஜ் தெரியாத இமேஜ எங்களோட ஃபிராக்ஷனல் மாஸ்க் வச்சு ஒரு ஹை கான்ட்ராஸ்ட் இமேஜ மாத்த முடியும். அதை நம்ம பேட்டன்ட் அப்ளை பண்ணிருக்கோம். பேட்டன்ட் 2023 பப்ளிஷ் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டா ஹியரிங் அட்டன் பண்ணி வித்தின் ஒரு 1 or 2 monthsல நமக்கு பப்ளிஷ் ஆயிரும். இதை நம்ம சிப்பா கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு மொபைல் டிவைஸ் கேமரா ஃபுல்லா அட்டாச் பண்ணோம்னா எனி லோ கான்ட்ராஸ்ட் இமேஜ் ஹை கான்ட்ராஸ்டா மாத்த முடியும். இது மக்களுக்கு நிறைய நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா வெப் கேமரால ரொம்ப இருட்டுல ஃபேஸ் தெரியாம இருக்கும். அந்த ஃபேஸ்மே நல்லா ஒரு கிளியரா பிக்சரா நமக்கு கிடைக்கும். சார், இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த டெக்னாலஜி நான் பாதுகாப்பு துறையிலிருந்து இருக்கிறதுனால அதில் யூஸ் நம்ம எல்லையில பாத்தீங்கன்னா நிறைய கேமராஸ் நம்ம வச்சிருக்கோம். இந்த இரவுல கொடுக்குற இமேஜிங் ஒண்ணு நம்ம ஐஆர் சென்சர் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியான கேமராஸ் நம்ம வாங்கி இருக்கு. அந்த இடத்துல இருட்டுல எடுத்த போட்டோல கூட இது நம்ம உள்ள யார் இருக்காங்க என்னன்னு தெரியுமா? இது ஃபுல்லாமே நம்ம எல்லாமே நீங்க உண்மை இமேஜ் எல்லாமே இருட்டா கொடுக்குறீங்க. ஆனா பேக்ரவுண்ட்ல உங்க அந்த இமேஜ் இருக்கணும். பட் நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியாம இமேஜ் எங்களோட அல்காரிதம் நல்லா பிரைட்டா செஞ்சு காட்டும். அதுதான் அந்த பேட்டர்னோட இதுவே. அதுதான் பேட்டர்ன் நம்ம அப்ளை பண்ணி இப்போ பேட்டர்ன் கிராண்ட் ஆகும். சோ ஐயா இப்போ ஒரு அருமையா சொல்லியிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருட கால உழைப்பு. இந்த பேட்டர்ன் வந்த பிறகு இப்ப இந்த மேத்தமெட்டிக்கலா இவங்க பண்ணதை எம்பெடட் சிப்ல கொண்டு வரணும். அதுக்கு ஐஐடி கான்பூரோட தொடர்புல இருக்காங்க. ஒன்ஸ் அந்த சிப்பை பண்ணி முடிச்ச பிறகு இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்போ மொபைல் அப்படின்றத நம்ம அசம்பிள் தான் பண்ணிட்டு இருக்கோம். மொபைல் டெக்னாலஜி அப்படின்றது சிப் மேனுஃபேக்சரிங்ல மிகப்பெரிய புஷ் இப்ப பப்ளிக் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் வழியா அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது கொடுக்கும்பொழுது கூட இந்த அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் மெயினா வரணும். சோ இந்த இடத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். ஏன்னா ஒரு தொழில்நுட்பத்துல நமக்கு வல்லமை அப்படின்றது வேணும். இந்த மாதிரியான நிஷ் டெக்னாலஜிய இங்க உட்காந்து கல்லூரியில உட்காந்து ஜஸ்ட் ரெகுலரா ஒரு தியரியா இல்லாம நீங்க ஒரு கமர்ஷியலா ஒரு பெரிய சேஞ்சா கொண்டக்கூடிய ஒரு ப்ராடக்டாவும் மாத்துறதுக்கு இவங்க முன்னெடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். மிகவும் நன்றி.